வணக்கம். இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப் வந்து நம்ம ஆன்லைனில் தேடிட்டு இருப்போம். இதில் வந்து நிறைய ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட்டோட நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு ஆப் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் சர்வீஸ், இது நேஷ்னல் கரியர் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் கரியர் சர்வீஸ்னு சொல்லிட்டு இதில் வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கும், அதாவது எம்ப்ளாயர்ஸ்க்குமே இது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதாவது வந்து ஹைரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம், ஆப்னா ஆப்னு சொல்லிட்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே ஹெச்ஆர் வந்து இல்லை கம்பெனியில் ஹெச்ஆர் மேனேஜர் இல்லை ஹையரிங் மேனேஜர்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணி பேசுகிறதுக்கு, சேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த நேஷ்னல் கரியர் சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் சைட்டாக இருக்குது. இது வந்து தேசிய அப்ளிகேஷன், அதாவது நேஷ்னல் கரியர் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு இந்தியன் வைஸ், அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்குமே வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே வந்து ஒரு வருஷத்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணி நம்மளோட டீட்டெயில் ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்குது அப்படிங்கிறத போடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வேறு ஸ்டேட்டில் இருக்குது, ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணாமல் விட்டுடாமல் நம்ம வந்து அதுலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்ட்டு வந்து நம்ம கேட்டுட்டு அதன் மூலமாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறது ஒரு சிறந்த ஒரு அட்வைஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணிவிட்டு உள்ளே சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரணும், நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்ள டீட்டெயிலில் போகலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டீட்டெயில் வந்து நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நான் வந்து பார்க்குறேன் உங்களுக்காக. இதில் வந்து ஆப் டீட்டெயிலில் வந்து போய் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருக்காங்க, சுமாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம உள்ள டீட்டெயில் போய் பார்ப்போம். உள்ள டீட்டெயிலில் வந்து பார்ப்போம். வாட்ஸ் நியூ இதில் போய் பார்த்தோன்னா ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் கெரியர் ரிலேட்டட். ஸோ வேலைவாய்ப்புக்கான ஒரு தளம். வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரைனிங் ரிலேட்டட், அதாவது ஏதாவது வந்து இந்த எக்ஸலில் ட்ரைனிங் ஆகணும், இல்லை பவர் பாயிண்டில் ட்ரைனிங் ஆகணும் அப்படின்னா அதற்கு கூட இந்த இதில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்மளுடைய சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ண டேட் வந்து 10th December 2018, 2018 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஏதாவது இஷ்யூ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆப் உள்ளே போய்ட்டு என்ன டீட்டெயிலுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். நார்மலாகவே எந்த இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓடிபி கொடுக்குறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்பாங்க, இல்லை இமெயில் ஐடி கேட்பாங்க. என்ன கேட்குதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ஸோ இல்லை ஃபர்காட் யூசர் நேம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது என்னங்கிறது நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து லாகின் டு என்சிஎஸ் அப்படின்னு போயிட்டேன். ஏன்னா இது ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அது லாகின் டு என்சிஎஸ் போகணும். நான் இப்போ கீழே 2வதாக இருக்கிற ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறேன். ஃபர்கட் ஆப்ஷன், கரியர் இன்ஃபர்மேஷன், இந்த டீட்டெயிலாம் இருக்குது. இதில் வந்து ஜாப் ஃபேரும் பண்ணுறாங்க. ஸோ ஜாப் ஃபேர் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஏற்கனவே வந்து நம்ம காலேஜஸ், கம்பெனிஸில் வந்துட்டு டைரெக்டாக ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல் கேம்பஸ்லேயோ ஏதாவது ஒரு காமன் பிளேஸில் வந்து ஒரு மால்லே வந்து ஒரு காமன் பிளேஸில் ஒரு 10 கம்பெனியோ ஒரு 5 கம்பெனியோ வந்து ஜாப் ஃபேர் நடத்துவாங்க. ஒரு சாட்டர்டே சண்டே வந்து ஜாப் ஃபேர் நடத்துவாங்க. அதில் எல்லா கம்பெனிஸும் வரும். அதில் வந்து எந்த குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூ அங்கேயே வைப்பாங்க, ஆஃபர் லெட்டர் ஆன் த ஸ்பாட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இது வந்து கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன்லேயே ஜாப் ஃபேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு டேட்டில் வந்து ஆன்லைன் ஜாப் ஃபேர் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் நேம் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், மொபைல் நம்பர் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ என்ன டீட்டெயிலுங்கிறத உள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்னு கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்த உடனே ஒரு சில ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் அப்படியே ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வருது. ஸோ ரெஜிஸ்டர் ஆஸ், அதாவது நீங்கள் எம்ப்ளாயராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை வேலை தேடுபவரா, அதாவது ஜாப் சீக்கரா இல்லை எம்ப்ளாயரா. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹையரிங் மேனேஜராக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து எம்ப்ளாயர் செக்ஷனில் போய்ட்டு உங்களோட கரண்ட்டில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ பேர் வேணும், என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஜாப் சீக்கர் அப்படிங்கிற செக்ஷன் போய்ட்டு எப்படி ஜாப் வேலை தேடுறது அந்த டீட்டெயில் செக்ஷனுக்கு போகிறேன். ஜாப் சீக்கர் போகிறேன், என்னங்கிறத பார்க்கலாம்.
ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஜாப் சீக்கர் செக்ஷன் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், மேலா ஃபீமேலாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ஸோ எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஹையஸ்ட் எஜுகேஷன், என்ன எஜுகேஷன் ஹையஸ்ட், நீங்கள் பிடெக்கா, எம்டெக்கா, இல்லை எம்காமா, எம்பிஏவா, இல்லை எம்எஸ்சியா, எம்ஏவா, ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா தரப்புக்குமே வந்து ஓப்பனிங்ஸ் நிறையாவே இருக்குது இதுக்குள்ளே. சின்ன டீட்டெயிலில் பார்க்கலாம். இமெயில், அப்புறம் 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து செட்டப் பண்ணணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பேஜ். ஸோ நான் அதை பாஸ் பண்ணிட்டு நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடியே காட்டின மாதிரி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, நமக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு அந்த மாதிரி டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு யூனிக் யூசர் நேம் வந்து இமெயிலில் வந்து வந்துடும். ஸோ அந்த யூனிக் இன்ஃபர்மேஷன், இந்த யூசர் ஐடி வந்து நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. அது வந்து பாஸ்வேர்டையும் குறித்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மேக்ஸிமம் மறந்துடும். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த அவங்க கொடுத்த அந்த யூசர் நேம், என்சிஎஸ் யூசர் நேம்னு இருக்கும், அதை போட்டு லாகின் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பனிங்கில் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஜாப்ஸ் ஃபார் ஹெல்த் கேர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 2 விதமான வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் இண்டியாவில் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் வந்து வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கும்போது ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாய்ஸ் ஜாப்பு, பேக் அண்ட் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி மேனேஜர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் ஃபார் ஃபோன் பேங்கிங் ஆஃபீஸர், அவுட் பவுண்ட், டே ஷிஃப்ட், டேட்டா என்ட்ரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ஸ் வரும், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிலே வந்து ஓப்பனிங்ஸில் வந்து இருக்கும். ஸோ எந்தெந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாய்ஸ் ப்ராசஸ் கொண்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஹெக்ஸாவேர் அப்படின்னு போட்டிருக்கேன் கம்பெனி. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி, இது எந்த அட்ரஸ், உத்தரப்பிரதேஷ்னு போட்டிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் அப்படின்னா வந்து வெப்சைட் யூஆர்எல் monsterindia.comலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கே தான் வேலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு எங்கே வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு கம்பெனியில் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டிலேயோ வந்துட்டு எந்த லொக்கேஷன், உங்கள் லொக்கேஷன் ப்ரிஃபர்ட் லொக்கேஷனோ, இல்லை வந்து கேரளாவோ, இல்லை ஆந்திராவோ, எந்த லொக்கேஷன் உங்களுக்கு ப்ரிஃபர்ட் லொக்கேஷனோ அதில் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ எடுத்த உடனே இந்த ஸ்டேட்டில் இருக்க வேணான்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குது நீங்கள் என்கொயரியில் ஃபஸ்ட்டு இறங்கிடலாம். ஸோ இது வந்து ஒரு என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியாவில் சர்ச் அப்படின்னு இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு டேட்டா என்ட்ரின்னு கொடுத்து பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கொடுத்து பார்க்குறேன் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு. ஸோ சர்ச் கொடுத்தோன்னா டேட்டா என்ட்ரி டைப்பிங் காப்பி. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்ட் டைம் ஜாபாக வேணும், ஃபுல் டைம் ஜாபாக வேணும், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் சேலரி கேட்குறாங்க, ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலாம் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸும் வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எம்ப்ளாயரோ இல்லை கம்பெனி ஹெச்ஆரோ ஹையரிங் மேனேஜரோ வந்து கூட உங்களுக்கு கான்டாக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ ஜாப் சீக்கர் மெனு இதில் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஜாப் சீக்கர் மெனுவில் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சர்ச் ஜாப்ஸில் வந்து டேட்டா என்ட்ரின்னு போட்டதுனால இதில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் வந்து மற்ற க்ரைட்டீரியா எதுவுமே ஃபில் பண்ணல. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதர் ரெக்ரூட்மெண்ட் பாடிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து யூபிஎஸ்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன், இந்த மாதிரி இந்தியன் ரயில்வேஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் அஃபிஷியல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வந்து போடுவாங்க. இதில் வந்து ஜாப்ஸ் டைரக்ட் ஜாப் போஸ்டிங் பை என்சிஎஸ், அதாவது நேஷனல் கரியர் சர்வீஸோட டைரெக்டாக ஓப்பனிங்ஸும் போடுவாங்க. அதே மாதிரி போஸ்டிங் பை என்சிஎஸ் பார்ட்னர்ஸ், இந்த ப்ரைவேட் கம்பெனி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலும் போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து வாக் இன் பில்லிங் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ப்ராப்ளம் சால்வர் வந்து ப்ரொஃபைல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாக் இன் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங், அதாவது டேட்டா என்ட்ரி ஜாப் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, மேல் ஒன்லி கேட்டிருக்காங்க, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து குட் கம்யூனிகேஷன் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பக்கத்தில் வந்து அப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அதில் அப்ளை ஆகிடும். நம்ம என்னென்னு பார்க்கலாம் சாம்பிள். ஸோ இதில் வந்து நான் வந்து சாம்பிளுக்காக ஒன்று அப்ளை அப்படின்னு கொடுத்தேன். அப்ளைன்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஜாபோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனியில் எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது வந்து எப்போ போஸ்டிங் பண்ணியிருக்காங்க, 16/11/2021 போஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க, நேற்று பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இது டீட்டெயில், அந்த ஜாப் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஐடி கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேகன்சி அப்லோடட் பை யார் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அப்ளை அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு வந்து டைரெக்டாக போகுது. அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, யூ வில் பி ரீடைரக்டட் டு தி பார்ட்னர் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் போய்ட்டு அவங்களோட ஃபில்லிங் ஃபார்மாலிட்டிஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து விஷயம்.
இப்போ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் சீக்கர் மெனுவில் இந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜாப் சீக்கர் ஹோமு வியூ அப்டேட் NCS ப்ரொஃபைல் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஜாப்ஸ் அப்ளை பண்ண டீட்டெயில் சர்ச் கேட்டகரி வைஸ் அதில் வந்து சர்ச் ஜாப்ஸு ஜாப் அப்ளைடு ஃபைன் ஸ்கில்ஸ் ப்ரொவைடர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபைன் ஸ்கில்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் ஏதாவது ட்ரைனிங் வேணும் அப்படின்னா அதை வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஸோ மை இன்டர்வியூஸ் ஏதாவது ஸ்கெடியூல் பண்ணிச்சிங்கன்னா அந்த மை இன்டர்வியூ செக்ஷனில் வந்து இருக்கும். இதான் வந்து விஷயம் மை அப்பாயின்மெண்ட்டு டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து வரும். ஸோ நம்ம பேக் போயிடலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா TCS ION அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் டிஜிசாக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஜாப் ஃபேர் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஜாப் ஃபேர் சொன்னவங்களே அவங்களுக்கு ஜாப் ஃபேர் வந்து கொடுப்பாங்க ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலுமே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஜாப் ஃபேர் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஜாப் ஃபேரில் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் கேலண்டர் இருக்குது. என்னென்ன டேட்டில் வந்து ஜாப் ஃபேர் ஆன்லைனில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் ஃபேர் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் ஃபேரில் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் த ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் வந்து ஜாப் ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா Thursday November 18 நாளைக்கு அதாவது வந்து 18ஆம் தேதி நவம்பர் வந்து 2021 ஆன்லைன் 20th ஜாப் ஃபேர் மகாராஷ்டிராவில் நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயிலுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி அதோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து வந்துடும். அன்னைக்கு அந்த சொன்ன டயத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 to 2 PM போட்டிருக்காங்க. இந்த டயத்தில் வந்து அந்த டயத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். அந்த டயத்தில் ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் டீம்ஸ்லேயோ இல்லை வந்து ஜூம் மீட்டிங்கோ வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட்டி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்னங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வருதான்னு பார்க்கலாம். தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா கொடுத்துட்டேன் சாரி. ஸோ தமிழ்நாடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் NCS போர்ட்டல் ஜாப் ஃபேர் மகாராஷ்டிரா அந்த டீட்டெயில் தான் வருது. ஸோ நான் வந்து சர்ச் கொடுக்குறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கொடுக்காம தமிழ்நாடு சர்ச் கொடுக்குறேன். நயா பைசாக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து லிஸ்ட் ஆகலை இதில். ஸோ அதனால் வந்து பட் மேபி அவங்க வந்து எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேட்டில் இந்த மாநிலத்தை வந்து இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து பாருங்கள். ஸோ வந்துட்டு இதான் வந்து விஷயம். ஸோ இதில் உள்ள டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் ஸ்கில்ஸ் ப்ரொவைடர் யார் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கேலண்டர் கொடுக்குறாங்க அந்த டீட்டெயில் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெனுவாக வந்து நீங்களே செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டயத்தில் அப்படிங்கிறது தோணுச்சு. ஸோ அதனால் இந்த டவுன்லோட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.